கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.யின் வீர வரலாறு. 1872 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் திருநெல்வேலி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் உலகநாதன் பிள்ளைக்கும் பரமாயி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் ஒரு வீரச் சிறுவன். அவருக்கு சிதம்பரம் என்று பெயரிட்டார்கள். சிறுவயதிலேயே வீரம் மிகுந்த கதைகளை கேட்டு வளர்ந்த சிதம்பரம் தனது தந்தையிடமிருந்து நீதியையும் நேர்மையையும் கற்றுக்கொண்டார். அவர்தான் பிற்காலத்தில் ஆங்கிலேயர்களையே நடுங்க வைத்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சிதம்பரம் வளர்ந்து ஒரு சிறந்த வழக்கறிஞரானார். தூத்துக்குடியில் அவர் வழக்கறிஞராக பணியாற்றிய போது ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை துன்புறுத்துவதையும் வர்த்தகத்தில் அவர்கள் காட்டிய அதிகாரத்தையும் கண்டு கோபமடைந்தார். குறிப்பாக கடல் வாணிகத்தில் ஆங்கிலேயர்களின் கப்பல்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்தன. இது நமது நாட்டு மக்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியது. ஏன் நாம் நமக்கென சொந்தமாக கப்பல் நிறுவனத்தை தொடங்கக்கூடாது என்ற எண்ணம் சிதம்பரத்தின் மனதில் உதித்தது. அவர் ஊர் ஊராக சென்று மக்களிடமும் வணிகர்களிடமும் பேசினார். இந்தியர்கள் தங்களுக்கு தேவையானவற்றை தாங்களே உருவாக்க வேண்டும் என்ற சுதேசி கொள்கையை அவர் வலியுறுத்தினார். பலரும் அவருக்கு ஆதரவளிக்க முன்வந்தனர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேச நாவாய் சங்கம் ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி. தொடங்கினார். இதற்காக அவர் இந்தியா முழுவதும் பயணம் செய்து நிதி திரட்டினார். பாண்டித்துரை தேவர் போன்ற பெரியோர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்தனர். எஸ்.எஸ்.இ. காலியா மற்றும் எஸ்.எஸ். லாவோ என்ற 2 கப்பல்களை அவர் வாங்கினார். தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே இந்திய கப்பல்கள் கம்பீரமாக பயணம் செய்தன. இந்திய கொடி பறந்த அந்த கப்பல்களைக் கண்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். ஆங்கிலேயர்களின் கப்பல்களில் கூட்டம் குறைந்தது. இது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு பெரும் நஷ்டத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. அவர்கள் வ.உ.சி.யை எப்படியாவது தடுக்க நினைத்தனர். ஆங்கிலேய ஆட்சியாளர் விஞ்ச் என்பவர் வ.உ.சி.யை அழைத்து எச்சரித்தார். கப்பல் ஓட்டுவதை நிறுத்திவிடு, இல்லையெனில் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டினார். ஆனால் வ.உ.சி. பயப்படவில்லை. என் நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக நான் எதையும் இழக்க தயார் என்று அவர் விஞ்சின் கண்களை பார்த்து தைரியமாக பதிலளித்தார். வ.உ.சி. கப்பல் ஓட்டியது மட்டுமல்லாமல் சுதந்திர போராட்டத்திலும் தீவிரமாக ஈடுபட்டார். வீரக்கவி பாரதியார் மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோருடன் இணைந்து அவர் போராட்டங்களை நடத்தினார். வந்தே மாதரம் என்ற முழக்கம் எங்கும் எதிரொலித்தது. மில் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காகவும் அவர் போராடி வெற்றி பெற்றார். ஆங்கிலேய அரசு வ.உ.சி.யை கைது செய்தது. அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை 40 ஆண்டுகள் விதிக்கப்பட்டது. இதை கேட்டு நாடே அதிர்ந்தது. ஆனால் வ.உ.சி. நீதிமன்றத்தில் சிரித்த முகத்துடனேயே அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஒரு தேசபக்தருக்கு வழங்கப்படும் தண்டனை அவருக்கு பெருமையாக தெரிந்தது. கோவை மற்றும் கண்ணனூர் சிறைகளில் வ.உ.சி. கடும் சித்திரவதைக்கு உள்ளானார். ஒரு மாடை இழுக்க வேண்டிய செக்கை வ.உ.சி.யை தன் தோளில் சுமந்து இழுக்கச் செய்தனர் ஆங்கிலேயர்கள். அவரது கைகளிலும் கால்களிலும் ரத்தம் கசிந்தது. ஆனாலும் அவர் சற்றும் மனம் தளரவில்லை. அவரது தியாகம் இந்தியர்களை மேலும் எழுச்சியடைய செய்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு சிறையிலிருந்து விடுதலையான வ.உ.சி. தனது செல்வத்தையெல்லாம் இழந்து ஏழ்மையில் வாடினார். இருப்பினும் இறுதி வரை தனது கொள்கையில் உறுதியாக இருந்தார். 1936இல் அவர் மறைந்தாலும் கப்பலோட்டிய தமிழன் என்று இன்றும் நம் இதயங்களில் வாழ்கிறார். தூத்துக்குடி துறைமுகம் இன்று அவரது பெயரை தாங்கி பெருமை கொள்கிறது.